கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகமெங்கிலும் ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அது என்ன பஞ்சம் தெரியுமா? திருச்சபையில் வேலை செய்வதற்கு இனி யாரும் இருக்க மாட்டார்கள். தேவாலயத்தில் குறைந்து விட்டது. வெளிநாடுகளில் சுத்தமாக தேவாலயத்தில் நெல். இங்கே தேவாலயத்தில் ரொம்ப குறைவு. உங்கள் மறை மாவட்டத்திலே நீங்கள் முன்னாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, 10-20 பேர் குறுப்பட்டம் பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி 1-2 அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் முடிஞ்சு அப்படின்னாக்கா தேவாலயத்தில் நின்றுவிடும். செமினேரிகள் காணாமல் போய்விடும். டயசிஸில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது. வாலிப பிள்ளைகள், புதிதாக கல்யாணம் முடிக்கிறவர்கள், 3 பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கிறணும். ஒரு பிள்ளை கண்டிப்பாக திருச்சபைக்கு கொடுக்கணும். திருச்சபைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டில் நான் மூத்தவன், கொடுக்கணும். இந்த பணிகளை யார் செய்வா? நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக. என்ன பிரசங்கம் வைக்கிறாரு, நீ போட்டது ₹1, அதுக்கு இந்த பிரசங்கம் பத்தாதா? பாட்டி சொல்லிட்டு போகுது, பிரசங்கம் இது என்ன பிரசங்கம் அப்படின்னு. அது காணிக்க போட்டியா அப்படின்றதுக்கெல்லாம் பாட்டிகிட்ட அந்த பேத்தி போட்டன்ல 50 காசு அப்படின்னு. அதுக்கு இது போதும், இதுவே அதே தான். 50 காசை போட்டு சாமியாரை குறை சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு காலத்துலையும் திருச்சபையில் இருக்கிறவங்கள, உழைக்கிறவங்கள காயப்படுத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைகளில் ஒன்றை ஆண்டவருக்கு கொடுங்க. 2 வச்சுக்கிறியா, ஆண் 1 பொண்ணு 1 போதும். அது சரிதான். எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு சத்து அவ்வளவுதான் நமக்கு முடியும். அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. ஒன்று, நம்ம வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் கண்டிப்பாக. சேர்த்து வச்சதை பூராத்தை வண்டியில் சுருட்டிட்டு போகிற ஒரே ஒரு மாவிஸ்ட்டு கொள்ளைக்காரி நம்ம மக தான். கேட்டீங்களா? இன்னொரு பிள்ளை அடுத்த வீட்டை வெள்ளை அடிச்சுட்டு வர்றதுக்கு, அதுதான் பையன். 2 போதும் அப்படின்னு. யார் திருச்சபைக்காக உழைப்பார் சொல்லுங்கள்? யார் திருச்சபைக்காக உழைப்பா? எல்லாரும் ஒன்று இன்ஜினியராக இருக்கணும், ஒன்று டாக்டராக இருக்கணும். எல்லாம் பிள்ளையெல்லாம் சொல்கிறேன், யாராவது ஒரு பிள்ளைய நீ ஃபாதராக போ, நீ பிரதராக போ, நீ சிஸ்டராக போ அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறோமா? எப்படி தேவாலயத்தில் பெருகும்? எப்படி பெருகும் சொல்லுங்கள்? நீ உன்னுடைய கனிகளில் ஒன்றை கடவுளுக்கு கொடு. அப்போ தான் திருச்சபையில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு தேவாலயத்தில் பெருகணும். அது ஃபாதராக போகட்டும், சிஸ்டராக போகட்டும், பிரதராக போகட்டும். நான் போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய தியான சென்டர், எனக்கு பின்னால் ஒரு ஆள் வேணாமா? உங்கள் பிள்ளைகளில் ஒருத்தங்க வரணும்னு விரும்ப மாட்டீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான தெய்வ பிள்ளைகள், இதை ராத்திரிக்கெல்லாம் சிந்திங்க. நம்ம கடவுளுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை கொடுக்க மாட்டான். காணிக்கவாவது ₹1 போட்டுடுறோம். ஆனால் பிள்ளைகளில் ஒன்றை கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளும் தயாராக இல்லை. ஏன்னா அது எல்கேஜியிலே ஹாய் அப்படின்றது. எல்கேஜி படிக்கும்போது அப்படின்னுது. என்ன செய்கிறது? எனவே என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, தேவாலயத்திற்காய் ஜெபம் பண்ணுவோம். திருச்சபைக்கு உழைப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். அது வீட்டிலேருந்து தொடங்கக்கூடாதா? எத்தனை வருஷத்துக்கு தான் வெளிநாட்டுக்காரன் நம்மக்கிட்ட போதிச்சு நம்ம மாற்றுவான். நாம் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் போதிக்க மாட்டோமா? இவ்வளோ பெரிய இந்தியாவில் ஒரு பிள்ளை நம்ம கடவுளுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு மனசு இல்லையே. நீலாம் தாயா? இரக்கம் இல்லாதவ. திருச்சபையை நினச்சிப்பாரு. யார் இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு உழைக்கிறது? ஒரு ஜென்ரேஷன் முடிய போகுது. வயசானவர்கள்லாம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் யார் வருவா? இது வெறுமையாக்கப்படும். எனவே நீங்கள் திருச்சபையினுடைய தேவாலயத்திற்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். துறவிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டியது.